வந்தாச்சு. இன்னைக்கு ஓணம் சேரியில் அசத்திடணும். மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற. ஆஹா, மச்சான் வந்துட்டார் போலயே. கமலி, இந்த ஓணம் சேரியில் செம்ம அழகா இருக்க. ஏட்டா? எது ஏட்டாவா? ஏங்க ஏட்டானா ஹஸ்பண்டுன்னு அர்த்தங்க. ஐயோ, என்னால் முடியல. நான் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணா விட மாட்டீங்களே. வேண்டா அத்தா, நீ எப்பவும் போலயே கூப்பிடு. சரி போங்க. ஏங்க இந்த சேரீல நான் அழகா இருக்கேனா? அது வந்த உடனே சொல்லிட்டேனே நீ அழகா இருக்குன்னு. சொன்னீங்க தான், இருந்தாலும் உங்கள் வாயால் நான் அழகா இருக்கேன்னு திரும்ப திரும்ப கேட்கணுன்ட்டு ஒரு ஆசை தாங்க. இதுதான் உன் ஆசையா? இதுவும் ஒரு ஆசை. எதுகை மோனை வெண்பாவா? ஆமாம் ஏட்டா. பாடுறா கமலி, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஆமாங்க, இந்த மூமெண்ட் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடணும். அதுக்கு நீங்களும் ஓணம் ட்ரெஸ்ல இருந்தால் சூப்பராக இருக்கும். போய் மாற்றிட்டு வந்துடுறீங்களா? அப்படிங்கிற? சரி, மாத்திட்டு வந்துடுறேன். ஓகே ஏட்டா. என்ன செம்ம சூப்பராக இருக்கு உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு. செம்ம அழகாலாம் வேண்டாம் கமலி, ஏதோ உனக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். என்னை விட நீங்கள் தாங்க டாப் நாச்சாக இருக்கீங்க. குக்வித் கோமாளி பாத்தியாக்கும். எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க? என்ன தெரியாதா? சரி வாங்க ஒரு செல்ஃபி எடுப்போம். ரெடி, 1 2 3 ஸ்மைல். ஏங்க இப்போ கேண்டிட் போஸ் எடுக்கலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது கமலி. நான் சொல்கிறேங்க, நீங்கள் வேற எங்கேயோ பாருங்க, நான் உங்களை பார்க்குறேன். இதெல்லாமா போஸு? இதெல்லாம் தான் இப்போ ட்ரெண்டிங்கு, நீங்கள் பாருங்க. சரி பார்க்குறேன். ரெடிங்க. சுந்தரி நீயும் சுந்தரம் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஏங்க ஒரு நிமிஷம், உங்கள் பேர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.